இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது கதிர்வேலன் காதல் என்னுடைய இரண்டாவது படம். ஓகேக்கு அப்புறம் நான் பண்ணுற படம். எஸ்ஆர் பிரபாகரன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுந்தரபாண்டியன் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தவர். அவரோட நான் சேர்ந்து பண்ணியிருக்கேன் இந்த படம். திருப்பி சந்தானம் சார் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நயன்தாராவோட நடிச்சிருக்கேன். ஒரு நல்ல குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஜாலியான கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். இன்றைக்கி பாடல்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, 5 பாட்டு. ஹாரிஸ் சார் திருப்பி ஓகேவோட சக்ஸஸ்க்கு எவ்வளோ முக்கியமான காரணமாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ February 14th வருகிற காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட ஹாய். ஸோ நைஸ் டு சி யூ ஆல். ஸோ ஹியர் ஐ எம் அகெயின் ஆஃப்டர் என்றென்றும் புன்னகை. துப்பாக்கி என்றென்றும் புன்னகைக்கு அப்புறம் வர படம் இது கதிர்வேலன் காதல். ஸோ ஒரு நிறைய பிளாட்டராக ஆல்பம்ஸ் இருக்குது. எஸ், நாட் ஃபர்கெட் 2ஆம் உலகம் அதுக்கு முன்னாடி. இது என்ன இதில் வித்தியாசப்படுத்திருக்குன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபோக் ஃபிலிம். பட் நம்ம பார்க்காத ஃபோக்கு ஏதோ ஒரு இன்டீரியர் ஃபோக் இல்லாமல் இது ஒரு டவுன் பேஸ்ட் ஃபிலிம். ஸோ சாங்ஸும் அதோடைய பிரதிபலிப்பு தான். வி ஹாவ் 5 tracks and lyricist Yuga Bharati and Tamara has done a fabulous job, and I thank my fans, my musicians for being with me, and I hope you all enjoy the songs of இது கதிர்வேலன் காதல். Thank you. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் பேசுகிறேன். சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நான் டைரக்ட் பண்ணுற செகண்ட் மூவி இது கதிர்வேலன் காதல். சுந்தரபாண்டியனில் நட்பாக பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். அதோட கண்டென்ட்டும் கதையும் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதில் லைஃப்பில் லவ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது கதிர்வேலன் காதலில். ஸோ இந்த காதல் வெறும் யூத்துக்கு மட்டும் பிடிச்ச காதல் கிடையாது. ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு காதல். எல்லோரும் இந்த லவ்வர்ஸ் சேரணும்னு விரும்புவாங்க. அப்படி ஒரு காதல் அந்த படத்தில் சொல்லியிருக்கேன். ஸோ லவ் வந்துருச்சு அப்படின்னா பொதுவாக நமக்கு பேரண்ட்ஸ் யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க லவ்வர்ஸ்க்கு, அந்த யூத்துக்கு. ஆனால் லைஃப்பில் பேரண்ட்ஸ் எவ்வளோ முக்கியன்றது இந்த படத்தில் கண்டென்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. என்னுடைய அழைப்பை ஏற்று அந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய இரண்டாவது படம் எல்லாருக்கும் தெரியும். ஓகேக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையாக நிறைய கதைகள் கேட்டு எதுவும் திருப்தியாக இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சுந்தரபாண்டியன் படம் ரிலீஸ் ஆன உடனே தேட்டரில் போய் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அடுத்த நாளே சாருக்கு ஃபோன் பண்ணேன். பிரபாகர் சார் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாங்க மீட் பண்ணணும் அப்படின்னேன். மீட் பண்ண உடனே என் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னேன். ஓகே சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், நானே பண்ணுறேன், நீங்கள் லைன் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னேன். ஒரு 2-3 டேஸ்லேயே 2 லைன் சொன்னார். 2மே ரொம்ப நல்லா இருக்குது சார், 2மே டெவலப் பண்ணுங்கன்னு. கடைசியில் 2 லைனையும் சேர்த்து ஒரே கதையாக ஒரு மாதம் கழிச்சு சொன்னார். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆன படம் தான் சந்தானம் சார். திருப்பி இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டாக வராரு. கண்டிப்பாக இது ஓகேவா ஞாபகப்படுத்தாது. ஏன்னா அது சந்தானம் சாரும் நானும் பிரபாகர் சாரும் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஏன்னா திருப்பி அதே காம்பினேஷன் சேரும்போது அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் எங்களை தவிர இந்த படத்தில் நிறைய பேர், இங்கே 3 பேர். சந்தானம் சார் கேரக்டர் மயில்வாகனன் அப்படின்னு ஒரு கேரக்டர். என்னோடய பேர் கதிர்வேலன். ஹீரோயின் கேரக்டர் பவித்ரா. எங்களை தவிர இந்த படத்தில் என்னுடைய அம்மா சரண்யா மேம் அவங்க பண்ணியிருக்காங்க. திருப்பி ஓகேலே நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படின்னு. அது இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகிருக்கு. அண்ட் நரேன் சார் அவர் அப்பா ஃபாதராக நடிச்சிருக்காரு. பயங்கரமான பெர்ஃபார்மர். எனக்கு அவரோட சீன் நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணியிருப்பார். பட்டு திருப்பி போய் டேரக்டர் போய் 1 more கேட்பார். நான்லாம் சும்மாதான் நடிச்சிட்டாலே 1 more டேரக்டர் கேட்டால் ஒரு மாதிரி, சார் நல்லா தான் சார் கொடுங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர். அவரோடலாம் நடிச்சதெல்லாம் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பரத் சார், அவர் உன்னை போல் ஒருவன், அப்புறம் இன்னும் 2 தமிழ் படம் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் என்னுடைய ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ். ஹாரிஸ் சார் ஆல்ரெடி எனக்கு ஓகேல பெரிய ஒரு லான்ச் கொடுத்தாரு. எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ், எஸ்பெஷலி வேணாம் மச்சான் வேணாம். ஸோ இந்த படத்தில் திருப்பி சேரும்போது எங்களுக்கு அதே ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஓகேவா அட்லீஸ்ட் ஈக்குவலாக பண்ணணும், இல்லைன்னா அதை தாண்டி போகணும் அப்படின்னு. 5 சாங்கில் 4 சாங் ஒரே சிட்டிங்கில் முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த லாஸ்ட் சாங் அந்த வேணாம் மச்சான் வேணாம் மாதிரி ஒரு குத்து சாங் இருக்குது எனக்கும் சந்தானம் சாருக்கும். அந்த சாங்க்கு மட்டும் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கம்போசிங் மட்டுமே போகணும். போட்டு கொடுத்துருவாரு. அப்புறமா இல்லை அவரே எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு மாற்றிடுவார். அப்புறம் கடைசியாக தான் அந்த பல்லாக்கு தேவதை அப்படின்ற ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு.
கண்டிப்பாக வேணாம் மச்சான் வேணாம் மாதிரி அதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி சாங் இன்றைக்கி காலையில் எல்லா எஃப்எம்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மாஸ்டர் என்கிட்ட அதிகமாக கஷ்டப்படுறது மாஸ்டர் தான். ஏன்னா டான்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு. ஆனால் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் மாஸ்டரும் பேசிட்டோம். மாஸ்டர் போன படத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஓபி அடிச்சிட்டோம். ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக ஆடணும், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் வந்து ரிஹர்சல் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எல்லா பாட்டுக்கு முன்னாடியும் ரிஹர்சல் பார்த்து ஓகே விட பெட்டராக இல்லை ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஆடியன்ஸ் நீங்கள் தான் அதை சொல்லணும். அண்ட் எடிட்டர் டான் பாஸ்கோ அவரோட நான் பண்ணுற ஃபஸ்ட் படம் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் எல்லோரும் மீட் பண்ணது. என்னுடைய ஓகே படத்துக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த படம் வெற்றியடைய வாழ்த்துனீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ரெட் ஜெயின் மூவிஸ் இதில் எனக்கு 3வது படம் அது. உதய் சாரோட இது 2வது படம் பண்ணுறேன். போன படம் அடுத்த படம் நான் தான் பண்ணுறேன். இந்த போன படம் ஒர்க் பண்ண உதய் சாருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா போன தடவை கொஞ்சம் எடுக்கும்போது சீன் எடுக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும், மூஞ்சியில் லைட்டாக தெரிஞ்சிட்டே இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த இதுவே இல்லை, சுத்தமாக பயம் இல்லாமல். குறிப்பாக வந்து டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த 2 சாங் இப்போ இன்னொரு சாங் புதுசாக எடுத்த சாங் ஒன்று இருக்குது, லாஸ்ட்டாக எடுத்தது. அந்த படம் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நல்லா ஆடிருக்காரு. சும்மா சாங் முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கும்போது மானிட்டரில் பார்க்கும்போதே ஒரு சப்போஸ் டான்ஸர்ஸ் ஒரு காலும் லேண்ட் ஆகுதான்னு மறுபடியும் இன்னொரு போடுங்க சார், ரிவன் பண்ணுங்கள், எனக்கு சரியாக லேண்ட் ஆகலை அப்படின்னு நின்று அதை மறுபடியும் பார்த்துட்டு ஒன் மோர் போகலான்னு சொல்லி அவராகவே டேக் ஒன் மோர் சொல்லி ஒரு 4-5 ஒன் மோர் வாங்கி கரெக்டாக ஆடுற வரைக்கும் விடாமல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல முயற்சி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இந்த படத்தில். பிரபாரோட எனக்கு இது முதல் படம். நாமளாக வந்து பிரபாரை கொஞ்சம் கோவப்பட்டாலும் பயங்கரமாக சிங்க் ஆகிடும் அப்புறம் எல்லோரும். ஏன்னா நயன்தாராவோடலாம் சிரிச்சே வேலை வாங்கிட்டார் நிறைய. அவருக்கு அது முதல் படம் மாதிரியே தெரியாமல் அவங்களோட அவ்வளோ கூலாக ஒர்க் பண்ணார். அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அவங்கள்ட்ட அழகாக வேலை வாங்கினார். மற்றபடி எல்லோரும் சரண்யா மேடம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஓகேக்கு அப்புறமா மறுபடியும் உதயநிதிக்கு அம்மாவாக நடிச்சிட்ருக்கேன். எப்போவுமே அம்மாவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்டனோட அருள் இருந்தால் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இனிமேல் நான் அவருக்கு அம்மாவாக தான் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஐ திங்க் அவர் சொன்ன கெமிஸ்ட்ரி வந்து அவர் நடந்துக்கிற முறைன்னு நினைக்கிறேன். அந்த நடந்துக்கிற முறையால் உண்மையாகவே ஒரு மகன்கிட்ட இருக்கிற ஒரு பாசம் வந்து நிறைய உணர முடியும். ரொம்ப ஒரு மரியாதையோட ரொம்ப பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு மனிதர். அதனால் நம்மளுக்கு உண்மையாகவே ஒரு சொந்தக்காரர் ஒரு ஆசையாக இருக்கும் அவரோட பழகணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லா படத்துலையும் நான் தான் அம்மாவாக நடிக்கணும்னு ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே மாதிரி இதுவும் பெரிய வெற்றி அடையணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்புறம் அவருடைய டான்ஸை பற்றி எல்லோரும் பேசினாங்க. என்னை பொறுத்த மட்டும் டான்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி அவருடைய டெடிகேஷன் தான் முக்கிய காரணம்னு சொல்லுவேன். இப்போ நம்ம ஒருத்தர் வேலை செய்யும்போது அவங்கள பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு. கடுமையான அதாவது உழைப்பு இருக்கிறத வெளியே காமிச்சிக்க மாட்டார். ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரை பார்த்தா. ஆனால் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்குது, நல்லா செய்யணுங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசையும் அந்த டெடிகேஷனும் தான் கண்டிப்பாக அவர் நடிக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் காரணம். அது 100%. ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இயக்குனர் பிரபாகரன், அவரோட வேலை செஞ்சது ஒரு புதுமையான அனுபவம். அதாவது ஒரு சில இயக்குனரோட வேலை செய்யும்போது நம்மளுக்கு அவர்கிட்ட நிறைய இருக்குது, அது எல்லாமே நம்ம செய்யணுமே, அவர் இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் ஸ்டாக் வச்சுருக்காரு, அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும், அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கணுன்னு. அந்த மாதிரி ஒரு இயக்குனர். அதனால் அதை வச்சு பார்த்தா எனக்கு இந்த படம் பத்தாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது, அது எல்லாம் என்கிட்ட அவர் அந்த ஆக்டிங் அவர் என்கிட்ட வாங்கணும். அதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு படம் பத்தாது சார். இன்னும் பண்ணணும் அவரோட நான் படம், அப்போ தான் எனக்கு திருப்தி ஆகும். அந்த அளவு ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வேலை செஞ்சு. ஆனால் திருப்தி இல்லை, இன்னும் வேலை செய்யணும். ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மதர் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் 4வது படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வந்து சொந்த கம்பெனி மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நிறைய படத்தில் உதயநிதிக்கு அம்மாவாக நடிக்கணும். எல்லா படமும் 100 நாள் தாண்டி ஓடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அப்போ சொன்னதெல்லாம் தான் நான் சொல்லுறேன். முன்னாடி படம்
தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ 2வது படம் நம்ம தலைமையில் நிறைய பொறுப்பு இருக்குது இப்போ. ஸோ இப்போ வி ஹேட் பி காஷியஸ் அன்பது அவர் ரொம்ப பொறுப்பு உணர்ந்துருந்தார். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன சொன்னேன்னா, சார் உலகத்தில் எந்த ஹீரோவும் 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது உலகத்தில் யாருக்கும். சப்போஸ் நான் இந்த படத்தோடையே ரிட்டையர் ஆகிட்டேன்னா நான் ஒருத்தன் தான் உலகத்துலேயே 100% சக்ஸஸ் கொடுத்த ஹீரோவாக இருப்பேன். அந்த அளவுக்கு அவர் என்னென்னா, அடுத்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும், அப்படி இல்லைன்னா அதை நம்ம வந்து செய்யவே கூடாது, தொடக்கூடாதுன்றது. ஸோ அந்த ஒரு கன்விக்ஷன் இருந்தது அவர்கிட்ட. ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு பரிசு தான் எஸ்ஆர் பிரபாகரன். அவருடைய சுந்தர பாண்டியன் படம் வரும்போது டே 1 அவர் சொன்னார், சார் பிரமாதமான ஒரு டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னு. அன்றைக்கி நைட் ஷோ நான் போய் பார்த்தேன் படத்தை. உண்மையாலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சத்தம் போடாமல் வந்து பயங்கர சத்தம் போட்ட படம் வந்து சுந்தர பாண்டியன். எல்லா ஒர்க்கும் நல்லா இருந்தது. இசை, கேமரா, ஸ்க்ரீன் ப்ளே. ரொம்ப நாள் கழிச்சு அந்த படத்தில் தான் நான் பார்த்தேன் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எவ்வளோ முக்கியன்றது. ஸோ இம்மிடியேட்டாக ஒரு 1 வீக்லேயே இந்த படம் இது கதிர்வேலன் காதல் ஆரம்பிச்சு. இந்த படத்தில் எடுத்தோடனே ஒரு 1 வீக்லேயே நாங்கள் கம்போசிங் போய் ஒரு வாரத்தில் ஒரு 3 பாடல் கம்போஸ் பண்ணிட்டோம். ஸோ கிடுகிடுன்னு அப்புறம் ப்ராசஸ் லேட்டாக ஆரம்பிச்சுட்டு படம்னு ஓடிச்சு. அப்போது குறிப்பாக சொன்ன மாதிரி 4 சாங் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் 5வது பாடல் பண்ணும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு கடமை இருந்தது. என்னென்னா, முந்தின படத்தில் ஒரு பாடல் ரொம்ப பட்டி தொட்டிலாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ எப்படியும் தெரியாமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதையும் பூர்த்தி பண்ணணும். ஆனால் அதே போல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து குத்துப்பாட்டு கிடையாது, கண்டிப்பாக கூத்துப்பாட்டு, தெம்மாங்கு பாட்டு. ஸோ சவுத் ஸ்கூலில் கதை நடக்கிறதுனால பிரபாகரனோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி மதுரையிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து சரி கிட்டத்தட்ட அந்த பாடலுக்கு ஒரு 7-8 சிங்கர்ஸ் எல்லாமே தெம்மாங்க பாடுற கிராமிய பாடகர்கள். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி அந்த 5 சாங் பண்ணுது. அதுலேருந்து 3 பேரை தேர்வு பண்ணி தான் ஜெயமூர்த்தியா, அப்புறம் வேல்முருகன், ஜாசி கிஃப்ட் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு என்கிட்ட பாடி. அது பண்ண தான் பல்லாக்கு தேவதைன்ற ஒரு பாட்டு. அண்டு ரொம்ப இந்த நேரத்தில் நினைக்க நன்றியாக இருக்கிறது வந்து, நான் நன்றி தெரிவிச்சுக்க வேண்டியவர் வந்து யுகபாரதி. அவர் அவ்வளோ பேஷன்ஸாக வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு இந்த 1.5 வருஷம் இந்த ப்ராஜெக்டில் இருந்தார். ராத்திரி பகல் ஒர்க் பண்ணார். அண்டு ஸோ இப்போ எல்லாம் திருப்தியாக வந்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் பார்த்துருக்கோம். ஸோ ஐ தேங்க் மை ஆல்மைட்டி அண்டு ஒர்க் பண்ண எல்லா பாலசுப்ரமணியம் அண்டு டைரக்டர் அண்டு எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி. ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி டு see them again. அண்டு மறுபடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பாடலையும் படத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது கதிர்வேலன் காதல் ரெட் ஜெயின் மூவிஸோட 8வது படைப்பு. ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கு பிறகு உதய் சார் நடிக்கிற செகண்ட் மூவி. ஸோ எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்தே ஒரு பொறுப்பான ஒரு பாரம் ஏறிடுச்சு எனக்கு. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர்கள் உதய் சாருக்கும், இணை தயாரிப்பாளர்கள் சண்முகமூர்த்தி சார், அர்ஜுன் துரை அவர்கள், எம்டி ராஜாசங்கர் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப ஒரு ஹிட்டு கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உதய் சார் ஒரு கல் ஒரு கண்ணாடி, சந்தான சார் 2 பேருடைய காம்பினேஷனில் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன். ஸோ இந்த 2 படத்தினுடைய ஹிட்டுமே வந்து அடுத்து இந்த படத்துக்கான அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு எனக்கு ரெட் ஜெயின்லேருந்து கால் வந்துச்சு. உதய் சார் பேசினாங்க. போய் பேசிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ உதய் சார் தான் ஹீரோ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க, எனக்கு சுந்தரபாண்டியன் ரொம்ப பிடிச்சி கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி சுந்தரபாண்டியன் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே ஒரு 8-9 நிறுவனங்கள்லேருந்து பெரிய நிறுவனங்கள்லேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. எல்லோரும் இப்போ நேரடியாக சந்தித்தேன். ஆனால் நான் எல்லார்ட்டையும் சொன்னது ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்கிறேன் சார், எல்லாருமே கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த ஒரு வாரத்தில் மற்ற நிறுவனங்கள்லேருந்து யார் மூலமாவது திரும்ப தொடர்ந்து பேசினாங்க, இப்போ நம்ம கம்பெனிக்கு பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் ரெட் ஜெயினில் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் மூர்த்தி சாரையும் உதய் சாரை மீட் பண்ணேன். ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். எந்த நிர்பந்தமும் இல்லை, ஓகே சார் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும், எங்களுக்கு படம் பிடிச்சி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் எந்த விதமான நிர்பந்தமோ எந்த அழைப்போ எனக்கு இல்லை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு.
ஏன்னா ஒரு ஃப்ரீடம் இங்கே எனக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ உதய் சார்கிட்ட போய் அப்போயுமே நான் வந்து லைன் சொல்லும்போது எனக்கு உதய் சார் தான் ஹீரோன்னு தெரியாது. ஒரு 2 லைன் சொன்னேன். 2 லைனுமே ரொம்ப நல்லா இருக்குது சார், ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு கதையாக பண்ணிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுவோம் சார் அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இமீடியட்டாக ஒரு அவசரப்படாமல் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கையில் எடுத்துக்கிறாமல் அடுத்த ஒரு ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். கதை வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கதை. இது கதிர்வேலன் காதல். சுந்தரபாண்டியில் வந்து எப்படி நட்பு ஒரு முக்கியத்துவமானது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொன்னேனோ அந்த மாதிரி இது கதிர்வேலன் காதலில் காதல் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக காதல் அப்படின்றதுக்காக நம்ம குடும்பத்தையோ நம்ம பேரண்ட்ஸையோ நம்ம தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட முடியாது. ஸோ காதல் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம குடும்பம் முக்கியன்றது தான் இதோட பேஸாக இருக்கும். படத்தினோட ஸ்கிரிப்ட் எல்லாமே உதய் சார் மைண்டில் வச்சு பண்ணது. ஸோ ஒரு கண்ணாடியில் அவருக்கு என்ன ரீச் இருக்குது, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சு ஒவ்வொரு சீன்லையும் அதை நோக்கியே நகர்த்தி போயிருக்கோம் ஸ்கிரிப்டை. அதுக்கு வந்து சந்தானம் சார் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். ஏன்னா அவங்களுடைய அந்த 2 காம்பினேஷன் வந்து பெரிய ரோலில் ரசிச்சிட்டாங்க, ரசிகர்கள் வந்து பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த காம்பினேஷனை வந்து நான் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து சந்தானம் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். கதையை மீறாத காமெடி படம் ஃபுல்லாக பரவி இருக்கு எல்லா இடத்துலையும். அப்புறம் நயன்தாரா மேடத்தை சொல்லணும், அவங்களுக்கு இது ரீஎன்ட்ரி. 2 படம் பண்ணிட்டாங்க தமிழில் ரீஎன்ட்ரி ஆகி. ராஜாராணி, ஆரம்பம் 2 படமே ரசிகர்கள்ட்ட பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு மேலே இருக்க அந்த கிரேஸ் ஏறிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. அதுவே எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ். ஏன்னா ராஜாராணியை வந்து எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரீஎன்ட்ரி ஆகி பெரிய பூம் கிட்ட ஆகி அதில் அவங்களுடைய ஆக்டிங்லேருந்து எல்லாமே பெருசாக பேசப்பட்ட ஒரு நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ் அவங்களும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஈஸ்வலாக ஒரு ஹீரோயின் வந்தால் 2 சாங் மட்டும் டான்ஸ் பண்ணாங்க, 2 இன்ட்ரோ கொடுத்தாங்க, 2 சீன் இருந்தாங்க அப்படின்னு இருக்காது. படத்தில் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. படம் ஃபுல்லாக அவங்களுக்கான கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். சந்தானம் சார் வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஃபுல்லாக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அவரோட இன்ட்ரோலேருந்து டில் எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட ஸ்கோரிங் படம் ஃபுல்லாக இருக்குது. அவர் வந்து படத்துக்கு இன்னொரு போன் தான். அது ரொம்ப பலமாக இருக்காருங்க ஸ்கிரிப்டில். அது வந்து படம் ஃபுல்லாக இப்போ ஹாரி சார் பார்த்தாங்க. ஆரம்பிக்கு முன்னாடி பார்த்துட்டு அவங்க சொன்னது வந்து சந்தானம் திரும்பவும் கதையை மீறாமல் ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஹாரி சார் சொல்லணும், மின்னலையிலேருந்து அவருக்கு பெரிய ஃபேன். அவருடைய சாங்ஸ் எல்லாமே வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து செகண்ட் மூவிலேயே இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அது நான் வந்து ரெட் ஜெயின்லையும் உதய் சார் ஹீரோ வச்சு பண்ணுறதுனால தான் எனக்கு அது ஈஸியாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் 2 படத்துக்கு அப்புறம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கலாம். ஏன்னா நான் சுந்தரபாண்டின்றது ஒரு பிஎன்சி படம், அதாவது கிராமியம் சார்ந்த ஒரு படம், ஒரு மிடில் சிட்டியோட பேஸ், ஒரு பக்கா சிட்டி இல்லை. சார் வந்து மேக்ஸிமம் சிட்டி பேஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இமீடியட்டாக எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்குமான்னு தெரியலை. எனக்கு அது வந்து ரெட் ஜெயின் நல்லா தான் கிடச்சிச்சு. எனக்கு மாஸ்டரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் டைரக்டருக்கான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். சில டைரக்டர்கள்லாம் சொல்ல முடியுமா தெரில மாஸ்டர்கிட்ட போய் நான் சின்ன இதெல்லாம் சொல்லுவேன், மாஸ்டர் இப்படி வச்சுக்கலாம் மாஸ்டர் அப்படின்வேன். ஒன்றும் இல்லை பிரபு நீ சொல்லு என்னென்னு சொல்லு அப்படின்வார். அப்புறம் சில இதுக்கெல்லாம் பண்ணி காமிப்பாங்க, இது எப்படி பிரபு இது நல்லா இருக்குமா இப்படி வச்சுக்கிறோமா அப்படி வச்சுக்கிறோமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு குடிப்பின்னு தான் சொல்லணும். மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணுறதுலாம். உதய் சாரை வந்து இதில் ஒரு கண்ணாடியில் அந்த வேணாம் மச்சான் வேணாம் அந்த சாங்கில் டான்ஸ் பண்ணதை விட இதில் ரொம்ப இன்னும் அடுத்த லேயர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உதய் சார் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு பிஜிஎம்மில் வந்து நான் என்ன நினச்சேன், சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதனால் மாஸ்டர் வேணால் உள்ள வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உதய் சார் சொல்லிட்டாங்க, இல்லை சார் இதில் நான் ஆடுறேன், மாஸ்டர்லாம் அப்புறமா அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், இதில் ஃபுல் பிஜிஎம் நான் ஆடியே ஆவேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ரிஹர்சல் வந்து ஒரு 1 வீக்காக போச்சு. நான் டேட்லாம் ஞாபகப்படுத்தலை, சாரே வந்து சொல்லி இல்லை நான் ரிஹர்சல் பார்க்கணும் சாங்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. அதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நேர்த்தியாக வந்திருக்குன்னு. இன்னொரு பல்லாக்க தேவதைன்னு ஃபோக் இருக்குது, அதில் இன்னொரு நல்லா ஆடியிருக்காங்க. அப்புறம் திலீப் மாஸ்டர் சொல்லணும், பெரிய அளவில் ஆக்ஷன் இல்லை இருந்தாலும் கதைக்கு தேவையான ஆக்ஷன் அவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. சுந்தரபாண்டியன்லையும் இதுலையும் கூட இருந்திருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் முக்கியமாக சரண்யா மேடத்தை சொல்லணும். அவங்க வந்து நேஷ்னல் அவார்டு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து செகண்ட் மூவி. அவங்க வந்து சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டு வாங்கி சண்டை போடணுன்றது அவசியமே அவங்களுக்கு இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து வந்தோம் சொன்னது நடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு போயிருக்கலாம், அதெல்லாம் இல்லை. நரேன் சார் வந்து சுந்தரபாண்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால் எனக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறோம் நானும் வரும். மேடத்துக்கும் நரேன் சாருக்கு தான் நிறைய சீன் இருக்குது படத்தில். சில டைலாக்லாம் அவருக்கு இருக்கும், அப்போ கூப்பிட்டு பிரபுங்க வாங்க அப்படின்வாங்க. என்ன மேடம் அப்படின்னோடனே என்ன எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது அவருக்கு தான் நிறையா வைப்பீங்களா அப்படின்வாங்க.
மேடம் சீனோட மூடு இது. இல்லை ஏன் அம்மா பேசக்கூடாதா, நான் பேசலாமே அப்படிங்குவாங்க. அப்படிலாம் சில சீன் அவங்களுக்கே கரெக்ஷன்லாம் பண்ணி அவங்களே ஐடியாலாம் கொடுத்து ஏன் இப்படி பேசட்டும், அம்மா அப்பா சொல்கிற இடத்துல அம்மா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய மாற்றிருக்காங்க. அப்புறம் சாயா சிங் மேடம் என்ட்ரியாக இருக்காங்க, ஒரு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. ஜேபி சார் பண்ணியிருக்காங்க, வனிதா மேடம், பரத் ரெட்டி சார் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரிலாம் ரொம்பலாம் அவரை நான் மோல்டு பண்ணல, அவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அவரே தான் பண்ணார். எனக்கு நல்ல கேரக்டர் கேட்டார், கேட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பேப்பர் வச்சுட்டு அவரை எப்படி படிச்சுட்டு இப்படி நடந்து தெரிவார். உதய் சார் கூப்பிட்டு சொல்லுவார், என்ன சார் எக்ஸாம் எதுவும் வச்சுருக்கீங்களா அவருக்கு, அவர் வாட்டில் பேப்பரோடு இப்படி போய் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் பாலசுப்ரமணியன் சார் சொல்லி ஆகணும், அவர் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பும் எனக்கு ரெட்ஜைன்றனால தான் உடனே கிடச்சி நம்புகிறேன். அவருடைய ஃபோட்டோகிராஃபிக்கு நான் ரொம்ப ரசிகன். பிதா மகன், அதுக்கு முன்னாடி இருந்து அவருடைய நான் சொல்லணும்னு இல்லை, ரொம்ப தரமான ஒளிப்பதிவு. அடுத்தடுத்த லேயர் இன்னும் அவருடைய தரம் கூடிக்கிட்டே இருக்குது பாலு சார் கூட. ஏன்னா ஒரு கேமராமேனோட டேரக்டர் வந்து நல்லா ஜெல்லாகி ஒர்க் பண்ணணும். எனக்கு வந்து சுந்தரபாண்டியனில் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம்னு நிறைய இடங்கள் தோணுச்சு. இப்படி இருந்தால் நல்லா வந்திருக்கும், கேமராமேன் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரே அட்ரஸ் வச்சு போனனால என்ன பாசிபிள் இருந்துச்சோ அதை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அதில் இருந்த சில இது இன்னும் பெட்டர்மெண்ட் அப்படின்னு தோணுதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சார் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் வந்து இன்றைக்கி ஒரு ரொம்ப பெரிய படமாக ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாலு சார் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ பாலு சாருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.